இந்த மழையில எங்க கார் சேவ் ஆனது மிராக்கிள் தான். இன்னைக்கு கார்த்திகை தீபம். பாப்பாக்கு சுடு தண்ணி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா முருங்கை மரம் உடைஞ்சு கீழே கிடக்குது. நாங்க எப்பவுமே அங்கதான் காரை பார்க் பண்ணி வைப்போம். முரளி என்ன நினைச்சாருன்னு தெரியல. முந்தா நேத்து காரை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பார்க் பண்ணிட்டாரு. நல்ல வேலை, கார் எப்படியோ சேவ் ஆயிடுச்சு. பேபி பிறக்கறதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல்னா காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா பேபி வந்த அப்புறம் இவனை ரெடி ஆயிட்டு நான் ரெடி ஆகுறதுக்குள்ள ஃபெஸ்டிவலே முடிஞ்சிரும் போல. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தீபம்லாம் ரெடி பண்ணியாச்சு. டைம் இப்போ 5 கிட்ட ஆயிடுச்சு. இப்போதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். நான் வாங்கி வச்சிருந்த ஆட்டோ ப்ரஷ்ஷை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட யூஸ் பண்ணலான்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, என்னோட ஹேர் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஆகிடும்னு நினச்சிட்டு ஒரு கனவுல நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகவே இல்லை. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. பட் மிட்லலாம் வந்து கேர்லியாக தான் இருந்தது. நீங்கள் கேர்லி ஹேர் பர்சனாக இருந்தீங்கன்னா இது ஜஸ்ட் ட்ரை மட்டும்தான் பண்ணும், ஸ்ட்ரெயிட் பண்ணாது. நடுவுல முரளி வந்தாரு. என்ன ஸ்ட்ரெயிட் ஆகுன்னு சொல்லிட்டு வாங்கன்னா நீயும் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க, ஸ்ட்ரெயிட்டே ஆகலன்னு கேட்டாரு. அங்க தீபத்துக்கு ரெடி ஆகலாம். நான் யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ப்ளூ ஹெவன் ஓடுது. ஃபர்ஸ்ட் ப்ளூ ஹெவன் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். தென் லாக்மி ஐலைனர் வச்சு ஐலைனர் ட்ரா பண்ணியாச்சு. கேர்லர் யூஸ் பண்ணி லேஷை நல்லா கேர்ல் பண்ணிட்டு ப்ளூ ஹெவன் மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ காஜல் வச்சுட்டு சிந்தூர் வச்சுட்டு பேங்கிள்ஸ் போட்டு தீபம் ஏற்ற ரெடி ஆகிட்டேன். ஓகே காய்ஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.